வேண்டிய வரங்கள் தரும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். சில வருடங்களுக்கு முன் நாகப்பட்டினத்தில் உள்ள காமேஸ்வரம் பகுதியில் வாழ்ந்து வந்த தம்பதியினருக்கு 8வதாக செல்லம்மாள் என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் திருமண வயதை எட்டியவுடன் கோவிந்தராஜ் என்பவருடன் திருமணமாகி ஊட்டி அணைக்கு வந்து தனது வாழ்க்கையை தொடங்கினார். திருமணமாகி சில காலம் சென்ற பின் கணவர் வேறொரு பெண்ணுடன் உறவில் இருப்பதை அறிந்து அதை பற்றி கணவரிடம் கேட்க கணவர் அந்த பெண்ணை அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார். மனம் உடைந்த அந்த பெண் கனகாம்பர காட்டின் அருகே வந்து கொண்டிருக்கையில் அங்கிருந்த ஒரு புற்றுக்கு அருகில் அமர்ந்து தன் கவலையை கூறி அழுது அங்கேயே படுத்து உறங்கி விடுகிறார். அப்பொழுது அவர் கனவில் தோன்றிய நாகம்மன், இந்த இடத்தை சுத்தம் செய்து புற்றுக்குள் இருக்கும் எண்ணெய் எடுத்து வழிபடு, உன் கவலையை நான் போக்குகிறேன் என்று கூறி மறைந்தார். பதறி அடித்து எழுந்த அந்த பெண் கனவில் அம்மன் சொன்னபடி செய்ய அந்த புற்றுக்கு அடியில் நாகம்மன் சிலை இருந்துள்ளது. இதை கண்டு அந்த பெண் மெய்சிலிர்த்து போக கண்களில் நீரோடு அம்மனின் கருணையை எண்ணி மனமுருகி வேண்ட தொடங்கினார். இப்படி உருவான இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அம்மன் அருளி பல பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தியுள்ளார். இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய இக்கோவில் தான் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகா ஊட்டி அணை கிராமத்தில் அமைந்திருக்கும் நாகபராசக்தி அம்மன் கோவில்.